6 ஆண்டுகளில் லாரிகளில் மோதிய சாலை விபத்துகளில் சிக்கி 1457 பேர் உயிரிழந்துள்ளனர் என மலேசிய போலீஸ் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ள லாரி விபத்தில் கிட்டத்தட்ட 1457 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று மலேசியா புக்கிடமான் போக்குவரத்து புலனாய்வு அமலாக்கத்துறையினர் இயக்குநர் முகமது யுஸ்ரியாசன் பஸ்ரி தெரிவித்தார். கடந்த ஜனவரி 2019 முதல் கடந்த மாதம் வரை நாடு முழுவதும் லாரிகள் சம்பந்தப்பட்ட 3500 விபத்துகள் நிகழ்ந்தன. இதில் மொத்தம் 1457 இறப்புகள் பதிவாகியுள்ள வேளையில் 2019ஆம் ஆண்டில் மட்டும் அதிகபட்சமாக 274 இறப்புகள் பதிவாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 260 இறப்புகள், 2023ஆம் ஆண்டில் 235 இறப்புகள், 2022ஆம் ஆண்டில் 232 இறப்புகள், 2021ஆம் ஆண்டில் 230 இறப்புகள், 2020ஆம் ஆண்டில் 226 இறப்புகள் பதிவாகியுள்ளதாக அவர் விளக்கினார். அதே நேரத்தில் 473 பேர் கடுமையான காயங்களுக்கு இலக்காகினர். இந்த காலகட்டத்தில் 1076 சிறு காயங்கள் சம்பவங்கள் பதிவாகின. பேருந்துகள் சம்பந்தப்பட்ட விபத்துகளை பொறுத்தவரை அதே காலகட்டத்தில் 548 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதில் 153 இறப்புகள், 120 கடுமையான காயங்கள், 218 சிறிய காயங்கள் அடைந்துள்ளனர் என அவர் மேலும் கூறினார்.